வணக்கம் மக்களை. கூட்டணி பேரம் பேசுவதற்காக கட்சி நடத்தவில்லை. அதிமுகவோடு சேரலாம். ஆனால் திருமாவளவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் இப்போதைக்கு கூட்டணி குறித்த விவாதங்களை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில்தான் அடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். அந்த நிலையில்தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியில் தலைமை அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டங்கள் தீட்டுவதற்கான சர்ச்சைகளும் முழு வேலைப்பாடுகளும் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. இதற்கிடையில் தான் கூட்டணி குறித்து பேச வேண்டிய நேரத்தில் மீசையை முறுக்கி நான் பேசுவேன் என்று திருமாவளவன் கூறியுள்ளாராம். இந்நிலையில் மதுரை விழாவொன்றில் பேசிய திருமாவளவன், அரசியலில் நிதானம், பொறுமை, தெளிவு தேவை. கொள்கை அடிப்படையில் நம் பகைவர்கள் யார் என்பதை தீர்மானத்தே துணிவு தேவை என்பதும் அவர் விளக்கமாக கூறியுள்ளாராம். பாஜக பாமக இருக்கும் இடத்தில் கூட்டணியில் விசிக ஒருபோதும் இருக்காது என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவோடு சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அது முடியாது என்றும், பாஜக இருக்கும் அணியில் ஒருபோதும் நாங்கள் சேரமாட்டோம் என்றும் அவர் மேடையில் பேசியுள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் எல்லா கதவையும் மூடிவிட்டால் எப்படி கூட்டணி பேரம் பேசுவது என்று மக்கள் மத்தியில் கேட்கின்றனராம். அப்போது அவர் கூறியாவது, கூட்டணி பேரம் பேசுவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை என்றும் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்தபடியாக அதிமுகவும் விசிகாவும் இணைந்து கூட்டணியில் வெற்றி பெறுமா என்பதை அடுத்து பொறுத்துதான் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.